வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை ஒன்றுமில்லை. ராகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 5:55. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:22 வரை. பிரதமை பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை. திருவாதிரை பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை. சித்த யோகம் பின்பு காலை 10:44 வரை. மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:44 வரை. அனுஷம் பின்பு கேட்டை. மேஷராசி நேயர்களே, மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் மேலோங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி உதவிகள் கிடைக்கும். பரணி பொருள் வரவுகள் மேலோங்கும். கிருத்திகை மனக்கசப்புகள் விலகும். ரிஷபராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். ஆர்வம் ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்புகள் கிடைக்கும். ரோகிணி ஆர்வம் உண்டாகும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுனராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. ஆடம்பர பொருட்களை வாங்க மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை பேச்சுக்களை குறைக்கவும். புனர்பூசம் நிதானம் தேவை. கடகராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். திடீர் அலைச்சல்கள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். பூசம் போட்டி பொறாமைகள் விலகும். ஆயில்யம் நிம்மதியான நாள். சிம்மராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் ஆதரவுகள் கூடும். உத்திரம் வளமான நாள். கன்னிராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். தேகநலன் சீராகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் தேகநலன் சீராகும். சித்திரை வருமானம் கூடும். துலாம் ராசி நேயர்களே, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நினைத்தது நிறைவேறும். சுவாதி மனக்கசப்புகள் நீங்கும். விசாகம் கடமைகள் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, எதிலும் நிதானமாக செயல்படவும். நிதானமாக செயல்பட்டு சந்தோஷமும் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. பேச்சுக்களில் யோசித்து செயல்படவும். விவேகத்துடனும் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நினைத்தது நிறைவேறும். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை யோசித்து செயல்படவும். தனுசு ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். உடன் பிறந்தவர்களினால்
லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உதவிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்புகள் கிடைக்கும். பூராடம் மேன்மையான நாள். உத்திராடம் மகிழ்ச்சிகள் கூடும். மகர ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் மேன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை உண்டாகும். அமைதியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்புகள் கிடைக்கும். சதயம் வளமான நாள். புரட்டாதி ஆர்வம் ஏற்படும். மீன ராசி நேயர்களை, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.